நம்ம சில நேரம் நம்ம ஏமாந்து போற ஒரு பெரிய ரீசன், ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்து, ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போது நம்ம கண் அங்கே இங்கேயுமா பார்க்குது. இந்த ஆடு பார்க்குற மாதிரி. 2 விதமான ஆடு உண்டு, செம்மறி ஆடு உண்டு, வெள்ளாடு தான். அந்த செம்மறி ஆடை மேய்க்கிறது ஈஸி. அது ரோட்டில் 100 இடம் போனாலும் 500 இடம் போனாலும் ஒரு மந்தி அழகாக போயிடும். பட் மற்ற ஆடு அப்படி கிடையாது. ஒவ்வொரு காம்பவுண்டாக எத்திச்சாடி. அதே மாதிரி சில விசுவாசிகள், சில நபர்கள் இந்த வெள்ளாடு மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது அங்கே எத்தி பார்க்கறது, இங்கே கடைசியில் குற்றவாளியாக போய் நிற்கிறது. நம்ம கண்ணு வெள்ளாடு மாதிரி பார்க்காம செம்மறி ஆடு மாதிரி ஒரே இடத்த மட்டும் நோக்கி பார்த்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட போமா, இவர்கிட்ட போமா, இவர்கிட்ட போய் பேசுவோமா, அவங்கள்ட்ட உதவி கேட்போமா, இந்த ஆளுங்க வீட்டில் உள்ள கதவை போய் தட்டுவோமா, இவங்கிட்ட ஏமாந்து தான் போனோம். எல்லாம் நான் சொன்னேன், அங்கெல்லாம் முயற்சி எடுங்க. நான் எதுக்கு நான் எதிரி கிடையாது. அதுக்கு முன்பாக நாம் தட்ட வேண்டிய ஒரு கதவு இருக்கிறது. நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. நேரத்தை செலவு பண்ணுகிற ஒருவர் இருக்கிறாரு. அவரிடத்தில் தனித்திருந்தால் சகலமும் தலைகீழாய் மாறும்.